அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னில என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, நம்ம வீட்ல எப்படி தான் அரைச்சாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது, அந்த தேங்காய் சட்னில ஒரு டேஸ்ட் தனியா தெரியும். ஏன் அது மாரி நம்மளுக்கு வரமாட்டேன்து அப்படின்னு நெறைய பேர் யோசிப்போம். ஸோ அது மாரி ஹோட்டல்ல செய்ற மாரியே 3 விதமான தேங்காய் சட்னி. 3 விதம் அப்டின்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா, அதனோட பேசிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் தான். ஸோ, அந்த தேங்காவ வச்சு விதவிதமான இன்கிரீடியன்ட்ஸ் குடுத்து, 3 விதமான தேங்காய் சட்னி ஹோட்டல்ல செய்ற மாரி எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கினேன். தேங்காய் எடுத்துக்கும்போது, தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்தனா தான் இருக்கணும். அப்பதான் திருவி எடுக்கும்போது நல்லா புசு புசு புசுன்னு தேங்காய் கிடைக்கும். வழுக்க தேங்காய் வந்தா சட்னி வந்து நல்லா இருக்காது. நல்லா துருவிட்டு என்னதான் நீங்க பார்த்து பார்த்து துருவினாலும், அந்த ப்ரவுன் கலர் ஓடு கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். நீங்க பில்லையா கட் பண்ணி அரைக்கிறீங்க அப்படின்னா, மேல இருக்க அந்த ப்ரவுன எடுத்துட்டு அரைச்சீங்கன்னா, தேங்காய் சட்னி செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒயிட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துருவுன தேங்காய், 2 பச்சை மிளகாய் இது மாரி உடைச்சு போட்டுங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 சின்ன வெங்காயம், 25 கிராம் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா இது மாரி அரைச்சுக்கணும். நீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கேத்த மாரி உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒயிட் சட்னி அரைச்சாச்சு. இது சின்ன வெங்காயமும், இஞ்சியும் போடுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஹோட்டல்ல இருக்கிற மாரி ஒயிட் சட்னி இருக்கும். ஸோ இன்னொரு சட்னி அதே மாரி 1 கப்பு துருவுன தேங்காய், 5 காஞ்ச மிளகா, சிகப்பு மிளகாய் எடுத்துங்க. 4 பல்லு பூண்டு. இதுல வந்து ஒரு 50 கிராம் 4 ஸ்பூன் பொட்டுக்கடல, தேவையான அளவு உப்பு. இது வந்து ரெட் கலர் சட்னி. திக்கா கெட்டி சட்னின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாரியான சட்னி. இதுவும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா அரைச்சுங்க. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குல்ல. சாப்பிடுறதுக்கும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இன்னொரு சட்னி, கிரீன் கலர் தேங்காய் சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம். அதே மாரி 1 கப்பு தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிங்க. 2 பச்சை மிளகாவ இது மாரி உடைச்சு போட்டுங்க. 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, அதே மாரி ஒரு 25 கிராம் பொட்டுக்கடல. இதையும் அதே மாரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டி பதத்துக்கு அரைச்சுங்க. கெட்டி பதத்தோட சட்னி தொட்டுன்னு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அத வச்சுன்னு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். 2த்துக்கும் நெறைய வேரியேஷன் இருக்கும். இப்போ நம்ம 3 சட்னி அரைச்சுட்டோம். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு 1 1/2 ஸ்பூன் நெறைய தாராளமா கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கடுகு வந்து நல்லா பொரிச்சு வரணும். அப்படியே பட 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 படன்னு வெடிக்கணும். நல்லா வெடிச்சு வரும்போது ஒரு 6 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. காஞ்ச மிளகாவோட கலர் வந்து ஒரு டார்க் ரெட் சொல்லுவோம்ல, ரெட் வந்து கொஞ்சம் கருக்குற மாரி ரெட் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, ஒரு 1/2 கைப்பிடி கருவேப்பிலை இதில சேர்த்துட்டு, நல்லா கருவேப்பிலைய நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அப்படியே இறக்கிட வேண்டியது தான். இறக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூனு இந்த தாளிப்ப இந்த சட்னி மேல போட்டீங்கன்னா, அப்படியே மணக்கும். வீடே மணக்கும். அப்படியே பசி எடுக்கும். இந்த தாளிப்போட ஸ்பெஷலே வந்து பசி எடுக்க வைக்கும். அவ்ளோ பிரமாதமா இருக்கும். இந்த அருமையான தேங்காய் சட்னி 3 வகையான தேங்காய் சட்னிய ஹோட்டல் டைப்ல வீட்லயே நம்ம எப்படி செய்றது அப்படின்னு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா இதே மாரி சட்னி உங்க வீட்ல கண்டிப்பா, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம். பபாய்.